எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ நான் வந்து இந்த லைனிங் ப்ளவுஸ் தாங்க ஸ்டிச்சிங் பண்ணி எடுத்தேன். நல்லா இருக்குதான்னு சொல்லுங்கள். சிம்பிளான மாடல் தாங்க, ரொம்ப கிராண்டாலாம் தைக்கலிங்க. இந்த ப்ளவுஸுக்கு வந்து நான் வந்து தையல் கூலி வந்து 250 ரூபாய் வாங்க போகிறேங்க. இது அதிகமாக கம்மியான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ளவுஸுக்கு வந்து லேஸ் எல்லாமே நானே வாங்கி நானே வச்சுங்க. அவங்க வந்து வாங்கி கொடுக்கல. லேஸ் வந்து நான் வந்து ஒரு ரோலை வாங்கி வச்சுக்கினேங்க. அதனால் லேஸ்லாம் என்னுடைய லேஸ் நான் காசு கொடுத்து வாங்கின லேஸுங்க. அதனால் வந்து தையல் கூலி வந்து 250 ரூபா வாங்கலான்னு இருக்கேன். அதிகமாக கம்மியாக சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சிலர் வந்து கேட்பாங்க, நீங்கள் வந்து சாலையோரம் வியாபாரம் தானே பண்ணுறீங்க, என்ன கேட்டாங்க பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் ஏன் இந்த துணி வேறு தைக்கிற, அது விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கா கேட்டாங்க என்னை பார்த்து. அது நான் சொன்னேன், இன்றைக்கி வந்து வியாபாரம் இன்றைக்கி ஆகும், நாளைக்கு ஆகாது, மழை வந்தால் வியாபாரத்துக்கு போக முடியாது, சாலையோரம். அது இல்லாத நான் கஷ்டப்பட்டு கற்றுக்கினேன் இந்த கைத்தொழில் வந்து. என்னுடைய கை குழந்தைய வச்சுக்கின்னு நான் வந்து 12 மாதம் என்னுடைய பொண்ணு கையில் வச்சுக்கின்னு நான் போய் தையல் கிளாஸ் கற்றுப்பேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி இப்போ கற்றுக்கினேன். அது வந்து நான் எப்போவுமே விட்டு கொடுக்க மாட்டேன். என் உயிர் உள்ள வரை நான் வந்து ஒரு ப்ளவுஸாச்சும் தைப்பேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னேன். இது வந்து நான் சொல்கிறது கரெக்டாக தப்பான்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்கள். ஏன்னா ஒரு விஷயம் கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டங்க. அது வந்து கஷ்டப்பட்டு கற்றுக்கணும் விஷயத்தை ஆனால் நம்ம மறக்க மாட்டோம். என்றைக்கு இருந்தாலும் அது வந்து காலம் ஃபுல்லாக இருக்கும். ஒரு கல்வி, ஒரு அறிவு வந்து மறக்கவே மறக்காது. ஒரு டைம் கற்றுக்கணும்னா அது வந்து காலம் ஃபுல்லாக மறக்க மாட்டோம். அதேமாரி தாங்க நான் கஷ்டப்பட்டு கற்றுக்கிறேன். அது வந்து மறக்க மாட்டேன்னு தெரியும். இருந்தாலும் அந்த வேலை விட்டுடக்கூடாது. நம்ம வந்து மாதத்துக்கு ரொம்ப ஒரு 1000 500 ஜாக்கெட் தைக்க தேவையில்லைங்க. ஒரு 5 ஜாக்கெட்டு 10 ஜாக்கெட் தைச்சாலே போதுங்க. நம்ம வீட்டுக்கு தேவையான வருமானம், ஒரு பால் வாங்கலாம், ஒரு கரண்ட் பில்லு கட்டலாம், ஒரு வீட்டுக்கு இப்போ பசங்க படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எதனா ஒன்று வாங்கி தரலாம், தேவையானது வாங்கி கொடுக்கலாம். அதனால் மட்டும் தாங்க என்னோட கைத்தொழிலை நான் விடவே மாட்டேன். சாலையோரம் வியாபாரன்றது நான் இப்போ தான் கொஞ்ச நாளாக தான் போகிறேன். எங்கள் வீட்டுக்காரர் டெய்லி இட்டுன்னு போக மாட்டார். என் வீட்டில் தான் விட்டு போவார். ஏன்னா மாடுக்குது நீ பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு எப்போனா மாதத்தில் ஒரு 4 நாள் 5 நாள் தான் போவேன். அதனால் வந்து அந்த சாலையோரம் வியாபாரத்தை நம்பி நான் வந்து என்னுடைய கைத்தொழிலை விட்டுடக்கூடாது. எங்கள் வீட்டுக்காரர் வந்து தொடர்ந்து அவர் வேலை கரெக்டாக செய்வார். அவர் வந்து வியாபாரம் பண்ணுறது அவர் செய்வார். அதுமாதிரி என்னுடைய வேலை, என்னுடைய துணி தைக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுமாதிரி நிறைய மாடல் ப்ளவுஸ் தைக்கணும்னு ஆசை. ஆனால் எங்கள் ஊரில் வந்து எல்லாமே வந்து சிம்பிளாக தான் ப்ளவுஸ் போடுவாங்க. அதனால் வந்து எப்பவுமே லைனிங் ப்ளவுஸு, சாதா ப்ளவுஸு, சுடிதார் வந்து ஒரு 3 சுடிதார் வாங்கியிருக்கேன். அந்த சுடிதார் தைக்க சொல்ல வேணால் வீடியோ அப்லோட் பண்ணுறேங்க. வீடியோ எடுத்து பாய்ங்க. எங்கள் சேனல் பிடிக்குன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்ங்க.